ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு கோவங்காய் கிரேவி வந்து சப்பாத்திக்கு வச்சேன். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன், அதான் போட்டிருக்கிறேன். இது வந்து க்ரீன் கலரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி எல்லாம் ஒரு பச்சை மிளகா வச்சுட்டு அந்த எண்ணெயிலே அதை ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப மசாலாலாம் எப்படி போடுறேன்னு பார்த்துக்க. கலர் பொடி போட்டு காஷ்மீர் மிர்ச்சி வச்சு காஷ்மீர் பொடியும், சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, அப்புறம் இந்த சப்ஜி மசாலா எல்லாத்தையுமே கிச்சன் கிங் மசாலா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி போட்டிருக்கிறேன். அப்புறம் இதை வந்து நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிட்டு நம்ம ஏற்கனவே அதை வதக்கிக்கிட்டு இருக்கிற அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு கூட இதை போட்டு இதை ரெடி பண்ணணும். அதை தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா, நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்துட்டு பாம்பேயில் நான் இருக்கிற ஏரியாவில் நிறைய பேர் என்கிட்ட அது எங்கே கிடைக்குன்னு கேட்டாங்க. ஜாஸ்மின் மில் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகிம் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து லேபருக்கு அந்த பாஜு மார்க்கெட்டுக்கு காலையிலே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு பாட்டி வச்சிட்ருப்பாங்களாம், எல்லா வகையான கீரையும் வைப்பாங்களாம். அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கீரை நம்ம சொன்னோன்னா அந்த கீரையை ஸ்பெஷலாக கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவங்காவும் உருளைக்கிழங்கும் நல்ல ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தோல் எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து வெள்ளை எள்ளு அதையும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மகாராஷ்டிரன் ஸ்டைலில் கோவங்காய் பாஜி. கிரேவி வந்து சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா அழகாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாஜி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு அது அப்சர்வ் பண்ணணும். மசாலாவும் அந்த கோவங்காவும் உருளைக்கிழங்கு லைட்டாக கிரேவியோட ஸ்ட்ரக்சர் தன்மைக்காக உருளைக்கிழங்கு கிரேவி போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றணும். அப்போ ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டு உப்பு எல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரந்தாண்டியும் அதை ரெடி பண்ணணும் சிம்மில் வச்சு. அப்புறம் இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை இப்போ வந்து என்ன போட்டிருந்தேன், செம்பூர் முருகன் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தேன். நான் அதில் ஒருத்தங்க கனகலட்சுமி அப்படின்றாங்க, நான் 18 வருஷத்துக்கு முன்னாடி 2008 போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் 2007 கல்யாணம் முடிஞ்சது 2008 கோயிலுக்கெல்லாம் வருஷம் போயிருக்கேன், செம்பூர் முருகன் கோயிலுக்கு. ஆனால் இது வந்து நடந்தே போனதுனால அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக போட்டிருக்கிறேன், நம்ம வீட்டிலேருந்து நடந்து போனதுனால. நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டை தக்காளின்னு ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து தாதர் ஸ்டேஷனில் பக்கத்தில் நான் அது வாங்கினேன். அதையும் ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கும் இந்த தகவலுக்கு சொல்கிறேன். இந்த பாஜி நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.